எங்க வீட்டுல யாரும் இல்ல? எங்க அப்பா சந்தைக்கு போயிருக்கு, ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு, பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு, நான் மட்டும் இருக்கேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தாங்க வேணும். நானா? இருங்க, காபி போடுறேன். வீட்டுல யாரும் இல்ல, இப்போ அது கொஞ்சம் பக்கத்துல வா. இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அக்கா அக்கா, அவருக்கு என்ன வேணும்னு போய் கேளு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா, நீதான் போய் என்னன்னு கேளு. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். தாயமாக்கா, நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு, எனக்கு வாயில நல்லாவே வந்துரும். பாட்டி, நீங்க போய் பேசேன் பாட்டி. நான் போய் வலச பைய கிட்ட பேசல, நீ போய் பேசு. அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு. மேலே ஆறுனாலும் உள்ளார ஆறது கஷ்டம். 3 வேளை போட்டுக்கோ, அப்புறம் வா போ. குஸ்தி வாத்தியாரே, யாருல அது? கொஞ்சம் மங்கள வீட்டு வரைக்கும் வாங்களே. எதுக்கா? வாங்கள சொல்றேன். வர்ற 30 ரூபாய். நெசமா தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன். ஆனா நான் சின்ன கவுண்டர்ல நினைச்சேன். ஆள் நிக்கிறது கூட கண்ணு தெரியல. கிழவனுக்கு கண்ணாலம் கட்டாத கேந்தி. வாங்க மாப்பிள, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம், உட்காருங்க. ஆச்சரியமா இருக்குற. ஆமா, என்ன மாப்பிள மாத்திரம் தனியா ஏதாவது விசேஷமா? இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா, இல்ல அதே சாக்கில பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே. எங்க பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்டா, வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க. மங்களம், பெரியப்பா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா. மாப்பிள, இந்த மாதிரி விஷயத்துல எம்மாதிரி அனுபவத்தை கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவங்களுக்கு உண்டு. தண்ணிங்க என்ன தண்ணி குடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. கிராமம்னா அப்படித்தான். கிழவங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க. ஒண்ணு பண்ணு மாப்பிள. நானும் தினம் உன்னை பாக்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன். நீ எங்கிட்ட தப்பிச்சா போயிட்டு இருக்க. மங்களம், மங்களம், இங்க பாருமா. மங்களம், இங்க பாருமா. இங்க பாரு. ஐயோ, கொஞ்சம் இங்க பாருமா. இப்படி பாரு. ஐயோ, போலீஸ் கேஸ் ஆயிரும் போல. மங்களம், கண்ணை திறந்து பாருமா. நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா. அத்தா செல்லதுரை. கண்ணை திறந்து பாருமா. நான் தான். வாய் மூடு, கொன்னுருவேன். கத்துனா கொன்னுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. வாய் மூடு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி. கொன்னுரு. ஏதாவது பேச மூச்சு. எந்திரி. எந்திரி சுக்கர். வாய் மூடு. வாய் மூடு, வாய் மூடு. நீ சத்தம் போட்ட யாரும் வர போறது இல்ல. என்ன என்ன தப்பு? இங்க வந்து என்ன தப்பு? வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களாம். பண்ணிருவோம். தப்பு பண்ணிருவோம். நான் போறேன். எங்க நீ? எங்க நீ? போக கூடாது நீ. நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு? போக கூடாது நீ. நான் போறேன். போயிருவியா? போயிருவேன். போயிருவியா? ஆமா. போ. இனிமே மூஞ்சில முடிஞ்சா போ. இதோட கடைசி போ.
நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல? கொன்னுரு, உன் வேலையை பாட்டு போ. ஏய், இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறேன் பாரு. சத்தியமா சொல்றேன், இப்ப மட்டும் நீ போயிட்டீன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு நீங்க ஆம்பளை எத்தனை தடவை வேணும்னாலும் பொண்ணை பாப்பீங்க. அந்த தைரியத்துல தானே என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க. நாளைக்கு தாராளமா நீங்க எங்க ஊருக்கு வாங்க, பொண்ணையும் பாருங்க. அப்படியே என் சாவுக்கு வந்துட்டு போங்க. இதெல்லாம் அழகா பேசுற, மத்ததுல அந்த அறிவு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சாமா? கண்ணாலும் கட்டாத பிள்ளைங்க தோப்புக்குள்ள திரிறது மட்டும் ரொம்ப அறிவாக்கும். நான் நீ என்ன இப்ப கண்ணாலம் கட்டிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் தினம் இந்த தோப்புக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போகணும். முட்டம் பேசுறதுன்னு வரேன். எது? தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கடமுடாங்கறியாமா? கரெக்டா சொல்லு. தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமா? என்ன சொன்னீங்க? இல்ல, கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நானே முட்டுவேனே. நானும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். மாசம் அமாவாசை அன்னைக்கு இப்படி ஈர துணி கட்டிட்டு மௌன விரதம் இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஊர்ல யாருக்குமே சரியா விவரம் தெரியல. அட, தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. நானும் ஒரு தடவை நேருக்கு நேர் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன். 4 அரை வாங்கினதான் மிச்சம். என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். பலூன் பறக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன, 2 பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணும், நான் நாளைக்கு கொண்டாரேன். பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடல் உருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இத பாரு, இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற. என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே. அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ளை வந்து ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ளை கைக்கு பாலை கொடுத்துட்டு
கால விழுவோம். அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதாவது படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறதை காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா. புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும். அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு தெரியாது. தெரியாது. இப்போ எது பொம்பளை கை? இது பொம்பளை கை தானே. இது வந்து ஆம்பளை கை. இது இப்படி பிடிக்குதா? அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு. இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா? வேணாங்க, வேணாம். நட போய் கால் கழுவிட்டு போறோம். வேணாங்க, சின்ன முள்ளு தானே. நான் நடங்கறேன். வேணாம். சொன்ன கேள் நட. வேணாம். ஐயோ வேணாங்க. வேணாங்க. உட்கார்ந்து கால் நீட்டுங்கறேன். ரொம்ப வலிக்குதா? சின்ன முள்ளு தானே, அவ்வளவு வலி இல்ல. நாளைக்கு நீ வரும்போது முள்ளு குத்தாம பாத்துக்கிறேன். எப்படி மந்திரமா போட போறீங்க? ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு. நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. தான நன்னா நன்னா நன்னே தன்ன தான நன்னா நன்னா நன்னே தான நன்னா நன்னே தாரர நன்னா நன்னே தான நன்னா நன்னே தான நன்னா நன்னா மந்திரமா போட போறீங்க? ஏதோ ஒண்ணு போடுறேன், நீ வேணா பாரு. நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது. பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம், பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம், இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூபாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூபாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்.
நேரத்தில் சுகம் சட்டு புட்டுன்னு பேசிட்டா சந்தோஷமா கைய நினைக்கலாமே. சம்மந்தி விட்டுக்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும். பொதுவா சீர் செய்யறத பத்தி பொம்பளைங்க பேசுங்க. அதுலயும் நம்ம வீட்டுல பாருங்க, நான் சோறுங்கணும்னா கூட என் பொண்டாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க மட்டுமா? எல்லா ஆம்பளைங்க நிலைமையும் அப்படித்தான். நாமெல்லாம் 4 முழம் 8 முழம்னு வேட்டி கட்டுறோம். அவங்க எல்லாம் 8 கஜம் 9 கஜம்னு கஜக்கணக்கில சேலையை கட்டுறாங்க. சில விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைங்க மேல இருக்கிறாங்க. பாக்கி எல்லாத்தையும் அவங்கதான். சரி சரி, விகடம் பேசி என்ன பையன், விஷயத்துக்கு வருவோம். சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரம்மா, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே தரகர் மூலமா பேசின பேச்சுதான். 30 பவுன் நகை போட்டுருங்க, 30,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏன் அது சரி. என்ன பண்ணலாம்? அவங்க கேட்க வேண்டியதை கேட்டாச்சு. நீங்க எப்படி ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா, இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா? பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். யோ உள்ளவையா. நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்னையா செஞ்சு வச்சிருக்க? என் மரியாதையை கெட்டும் போல இருக்கையா? பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். என்னத்தையா பேசி சரி பண்றது? 30 பொண்ணு உங்ககிட்ட பேசினால அவங்க சொல்றாங்க, அதை நீ என்கிட்ட சொன்னியா? இப்ப நான் எங்க போய் சரி நடைய. என்ன பெருசா ஒண்ணும் இல்ல, சீரு கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு. எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சீர்னு சொன்ன உடனே முக சிறுந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. இந்த பாருங்க, கணக்கம்பட்டிக்காரங்க எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவோம். நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க, இல்ல வேற இடம் பாத்துக்கிறோம். ஏன் அது சரி. இத பாருங்க, 2 சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. 15 பவுன் நகையும் கொண்டாந்து விட்டாரு. அது சரிங்க, தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க. அது சரி, இப்ப சீர்ல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் வந்துடலீங்களே. நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது. 15 சொன்னேன். வேணும்னா 20 பவுன் நகையும் 20,000 ரூபாய் பணமும் கொடுத்துறேன். நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க? சம்பந்தி அம்மா, இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி? அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே, நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? இந்த பாருங்க, ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இங்க விட்டாங்க அங்க விட்டாங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்பவும் கராரா பேசினா. இத பாருங்க, 20 பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதே இருக்கிற பூமியில பாதியை வித்துடலாங்கிற முடிவுல தான். வேணும்னா முழுசாவே வித்துடுறேன். ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது. ஒரு 5 பவுன் குறையும். பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்டம் மாத்திக்கலாம். மரப்புக்கே இடம் இல்ல, மச்சு வீட்டுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்குது. இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல இருக்கு. பேசுங்கம்மா. எங்க மாமன் மானஸ்தனாகும். ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம் அர்த்தமா? உங்க பையன் லட்சணத்துக்கு 25 பவுனே ஏச்சு. தாயா வக்காலத்து 2 அணா உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான். கட்டையா ஒற்றை குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு ரொம்ப லட்சம். பாரு, என் கூட்டு சம்மந்தம் பிடிக்குன்னா மறுவாதை எழுதிட்டு போயிடும். அனாவசியமா எங்க பொண்ணை பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் அசிங்கமாயிடும். என்ன அசிங்கமாயிடும்? என்ன அசிங்கமாயிடும்? வெள்ளமண்டி வரைக்கும் போறேன். பஞ்சாயத்துக்காரன் கொண்டு ஆள் விட்டேன். வணக்கம். உள்ள வாங்க. உட்காருங்க. மாமா, சாது பீடி கிடைக்கல, ஜே பீடி தான் மாமா கிடைச்சது. ஏய், காப்பி தண்ணி வை. அடடே வாங்க மாப்பிள, வீட்ல எல்லாம் சௌக்கியம் தானே? 5:30 மணிக்காருக்கா வந்தீங்க? பேசிட்டு இருக்கோம்ல, போ அந்த பக்கம்.
மாப்பிள வந்திருக்காருல்ல. காதல இல்ல போ. 7 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரதா சொல்லிருக்கிறேன். சொல்ல வந்தது சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அப்பா ஒத்து வந்தா கூட சித்தி தான் அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்க அப்பனாத்தா சங்கதியை தான் நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்த விவரத்தை மட்டும் சொன்னா போதும். மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 5 பவுனை நீங்க போடுறதா ஒத்துக்கிட்டு தயவு செய்து எங்க கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க. வாங்கிக்கோங்க. உங்க அப்பனும் ஆத்தாலும் என்ன வார்த்தையில தான் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. ஆனா நீ அதை செய்கையிலேயே காட்ட வந்திருக்கல. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. தப்பு ரைட்டு. எங்க மாமனுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வக்கீல நினைச்சிட்டியா? உங்க யோகியத்தை சரியில்லை, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து 10,000 ரூபாய் அவர் கார்ல போட மாட்டேன். ஏன் மாமா? இந்த பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறதா? என்னையா? இதை பாருப்பா, உன் பேச்சை கேட்டுட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பன் திருடி தாண்டி உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சான்னு என் பொண்ணை பார்த்து பேசுவாங்க. அதை கேட்டுட்டு அவன் நாண்டுகிட்டு சாகணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம். இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி. வெள்ளாமைக்கு ஒத்து வரவா போகுது? செய்யற சீரை விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க காப்பி சாப்பிட்டு கிளம்புங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு. வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. பார்க்க வர்றவெல்லாம் பரிசம் போடுறவன் நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் பைத்தியம் இல்லை. வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க. எனக்கு வந்த முதல் மாப்பிள்ளை நீங்க நினைச்சுக்கிறேன். எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவரு. இனிமே நிச்சயமா அவரு மனசு மாத்திக்க மாட்டாரு. நீங்க வேற யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணால கட்டிக்கிட்டு நல்லபடியா இருங்க. வேற ஒரு பொண்ணை பார்க்க எனக்கு தெரியாதாடி? நீ சொல்லியா வேற பொண்ணை பார்க்கணும்? பெருசா உங்க ஒப்பேங்கிறிய ஒப்பனை கேட்டா முதல் சோப்புக்குள்ள வந்த. நான் உன்னை பொண்ணு பார்க்க வரல. உங்க ஒப்பன் தான் புரோக்கர் மூலமா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சான். அன்னைக்கு என்னமோ பெருசா அழுதிய 5 பவுனுக்காக என்ன விட்டுறாதீங்கன்னு உங்க மேல உசிரியே வச்சிருக்கேன். உன்னை பாக்குறதுக்காக டெய்லி 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். என்ன எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுவ நீ. இங்க பாருமா. சரி, தப்பு. எந்திரிமா. அழாத ப்ளீஸ். சரி, இனிமே அடிக்க மாட்டேன். இங்க பாரு, உங்க அப்பா பிடிவாதமா இருந்தா பரவாயில்ல. நம்ம ஏதாவது ஒரு கோயில் வச்சு கல்யாணம் பண்ண. நான் வர மாட்டேன். எங்க அப்பனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்ப நான் எல்லாம் வீட்டு வர்றது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போகும். இல்ல, எங்க அப்பனை தவிர நான் எங்கேயும் வர மாட்டேன். சும்மா உங்க அப்பா அப்பனே பேசிட்டீங்க. உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா? எனக்கு எங்க அப்பனாத்தா தான் வேணும். அப்ப நான் உனக்கு வேண்டியது இல்லையா? இல்ல, எனக்கு எங்க அப்பனாத்தா தான் வேணும். அவங்கள மீறி நான் வீட்டை விட்டு வர மாட்டேன். அப்படி வந்தா எங்க அப்பா மான மரியாதை எல்லாம் போயிடும். போ. இனிமே மூஞ்சிலே முடிச்சாத. உங்க அப்பா அவனை கல்யாணம் பண்ணி சொன்னா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு எக்கேடே கட்டு போ. இத பாரு, கடைசியா சொல்றேன். நாளை காலையில 10 மணிக்கு வர்றேன்.
தானா உங்க அப்பா முடிவு பண்ணி வை. நான் வேணா இந்த தோப்புக்குள்ளவா இல்ல உங்க அப்பா தானே வீட்டோடய கிடக்கு. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ ஒரு தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி, காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி, உன் சேலையில் பூவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள், உன் சேவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள். அந்திப் பூவிரியும் அதன் அதிசயம் சந்தித்தால் தெரியும், இவளின் கனவு தணியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ. அன்பே ஆடை கொடு என அனுதினம் அள்ளிச் சூடிவிடு, இதழில் இதழால் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிடம் அடி கொடு. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ. மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி
ஆ